மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இங்கே பேசிய சிவகங்கை சட்டமன்ற உறுப்பினர் நாங்கள் உண்மை அந்த மாவட்டத்தை ஒன்றுமே செய்யலைங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். நாங்கள் எங்களுடைய தலைவர் கலைஞருடைய ஆட்சி காலத்தில் நான் ஹெல்த் மினிஸ்டராக இருக்கும்போது அந்த சிவகங்கைக்கு மருத்துவக் கல்லூரியை கட்டி கொடுத்திருக்கின்றோம். அதே போல் கடந்த எங்களுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அங்கே வேளாண் கல்லூரியை அங்கே சிவகங்கையை கொடுத்துருக்கின்றோம். அதே போல் கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக தொழிலே இல்லைன்னு சொல்கிறாங்க, மினி டைடல் பார்க்கு அங்கே கட்டி அங்கே திறந்து வைக்கிறது. அப்படியே அங்கிருந்த முன்னாள் அமைச்சர் பெரிய கருப்புடைய முயற்சியில் இது போன்ற நிகழ்வுகள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வருவாய்த்துறை அமைச்சர் சொல்லியிருக்கிறார்கள், வனத்துறையில் கஸ்டடியில் இருக்கின்ற நிலத்துக்கு பட்டா அளிப்பதாக கொடுத்திருக்கின்றார். அதே போல் எங்களுடைய மாவட்டங்களில் வனத்துறையில் இருக்கின்ற இடங்களுக்கும் பட்டா வழங்க வேண்டும். அதே போல் தருமபுரி மாவட்டத்திலும் சேலம் மாவட்டத்திலும் வனத்துறையில் இருக்கின்ற பட்டாக்களுக்கும் அங்கே வழங்குவாரா என்ற கேள்வியும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல் நெல்லுக்கு சொன்னாங்க. இப்போ இங்கே நெல் தையல் கடந்த ஆட்சியில் தான் நாங்கள் எங்களுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் கூடுதலாக 10 ரூபாய் நெல் மூட்டைக்கு அதை கூலியாக உயர்த்தி கொடுத்தார் என்பதையும் நான் பதிவு செய்து கொண்டிருக்கிறேன். இப்போ மாற்றம் தருகிறேன் என்று சொன்னவர்கள் இந்த 3 மாதத்தை இப்போ எல்லா ஊரிலும் நெல் பிடிச்சிட்டு இருக்காங்க, மாற்றத்தை உருவாக்கிட்டாங்களா என்ற கேள்வியும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு முன்னாள் அமைச்சர் அவர்கள் எங்கள் பகுதியிலும் வனத்து பகுதியிலே வாழுகிறார் என்று சொன்னார்கள். நான் சொன்னது அவருக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறேன். இருங்க சொல்லிடுறேன். வனப்பகுதி ஒட்டி இருக்கிற வனப்பகுதி என்று சொல்லப்படுகிறேன்னு அவங்க சொன்னாங்க. அந்த வார்த்தை நீங்கள் மறந்துட்டீங்க. வாழுகிறார்கள் என்று சொன்னார்கள். அதற்கெல்லாம் ஆல்டர்னேட்டிவ் இடம் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் நீங்கள் வனத்துக்குள் இருக்கிறதுக்கு தான் அந்த பிரச்சனைகள் இருக்கிறது, நிறைய இருக்கிறது. வனத்துக்குள்ளே வாழுகின்றவர், வனத்தை ஒட்டி வாழுகின்ற மக்கள் வனம் என்று சொல்லப்படுகிற அது இருந்தால் அது நத்தத்தில் இருந்து அந்த இடத்தை ஆல்டர்னேட்டிவ் இடத்தை கொடுக்குறதுக்கெல்லாம் இப்போ பரிசீலிச்சுட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இல்லை சொல்லிடுங்க. இல்லை நான் சொல்லி முடிக்கிறதுக்கு இல்லைன்னா இப்போ நீங்கள் ஹைவேஸ் ரோடு பண்ண அடுத்துட்டு போயிட்டீங்களா? நான் சொல்லிடுறேன். வனப்பகுதியில் நீண்ட நாட்கள் குடியிருந்து கொண்டிருப்பவர்களுக்கு குடியிருக்கின்றவர்களுக்கு அதை வழங்குவதற்கு மாற்றிடங்களை நம்முடைய அரசின் சார்பாக வழங்கி 1+1 சொல்வார்கள், அதை வழங்குவதற்கும் இப்போது ஆய்வு செய்து கொண்டிருக்கும். அந்த அடிப்படையில் நான் அதை சொன்னேனே தவிர வேறொன்றும் இல்லை.